அவங்க போராடுற இடத்துல போய் பார்க்கறது ஒரு அடிப்படை மனித பண்பு. அவனை கூப்பிட்டு பார்க்குறீங்க. இது என்னங்க இது? இது என்ன அரசியலுங்க இது? மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டா இவர் போக மாட்டார், அவங்கள கூப்பிடுவார். யாராவது போராடுறாங்கன்னா இவர் போக மாட்டார், அவங்க வந்து பார்ப்பாங்க. இந்த போக்கு எப்படி? இது என்ன தன்மை இது? அப்போ இது அவருடைய இயல்புன்னா அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கார், யாரோடையும் கலந்து பழகாத ஒரு நபராக இருக்கிறார். அவர் எப்படி அரசியலுக்கு சரியாக வருவார்? அவருக்கு வாய்ஸ், அவருக்கு ஒரு மவுஸ் இருக்குது, அவர் 15% ஓட்டு வாங்கலாம், அப்படின்றதெல்லாம் 20% வரைக்கும் போகலாம். ஓகே, நான் கூட அதை ஒத்துக்கிறேன், ஃபைன். என்ன பலன்? இந்த 15-20% கூட அடுத்த 8 மாதத்தில் நீங்கள் உங்களை எப்படி தகவமைச்சுக்கிறீங்கன்றது பொறுத்து தானே. நீங்கள் 15-20% வாங்கினா கூட பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. ஒரு தடவை ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்கிறதுக்கு கூட 30% கிராஸ் பண்ணணும். ரெட் லைன் 30%. அதை எப்படி நீங்கள் கிராஸ் பண்ண போகிறீங்க? கூட்டணி இல்லைன்னா சாத்தியமே இல்லை, தெளிவான விஷயம் அது. நீங்கள் கூட்டணி போக மாட்டேன்றீங்க, அது உங்கள் உரிமை. இப்போ ரிசல்ட் வந்து சைபரு.